Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.71 பாருங்க. if A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் B then C இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 மேட்ரிக்ஸஸ் கொடுத்திருக்காங்க. then என்ன சொல்லிருக்காங்க? show that AB into C is equal to A into BC அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதாவது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை சி கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதுவும் தென் ஃபஸ்ட்டு பியும் சியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் நமக்கு என்னது, ஏபி இன்டூ சி. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஏபி தேவை. சரிங்களா? ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 1 -1 2. ஓகேவா? பி மேட்ரிக்ஸ் என்னது, 1 -1 2 1 1 3. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பாருங்கள், 1 ரோ 3 காலம். ஸோ அப்போ 1 × 3. இது வந்து 3 ரோஸு 2 காலம்ஸ், 3 × 2. ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் இது ரெண்டையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடியது நமக்கு ஒரே ஒரு ரோ தான். ஸோ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணோம். தென் அதுக்கப்புறம் செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? சரி, மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1s are 1 ப்ளஸ் -1 × 2 -2 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்தது செகண்ட் காலம் கூட 1 × -1 -1 -1 × 1 -1 2 × 3 + 6. ஓகேவா? ஸோ இப்போது -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னது, இங்கே 1 கிடைக்கும். தென் இது -2 6 - 2 என்னது 4ன்னு கிடைக்கும். இது வந்து ஏபி. சரிங்களா? இப்போ ஏபியையும் அதில் சியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஏபி என்னது 1 4, சி மேட்ரிக்ஸ் என்னது 1 2 2 -1. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிஷன் என்னது, இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர் என்னது, 1 ரோ 2 காலம், 1 × 2. இது 2 ரோஸ் 2 காலம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 1s are 1 ப்ளஸ் 4 2s are 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ரோவை கொண்டு போய் செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணப்படும். 1 2s are 2 4 × -1 -4. ஓகேவா? ஸோ அப்போ இதோட மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது, 9. இது என்னது 2 - 4 என்னது -2. ஸோ இதுதான் வந்து ஏபி இன்டூ சியோட வேல்யூ. இது என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவாக நான் எடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து எல்ஹெச்எஸ். ஓகேவா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ இன்டூ பிசியா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பிசியை கண்டுபிடிச்சிடலாம். பி மேட்ரிக்ஸ் என்னது 1 -1 2 1 1 3. சி மேட்ரிக்ஸ் 1 2 2 -1. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்னது, 3 ரோஸ் 2 காலம்ஸ், இது 2 ரோஸ் 2 காலம்ஸ். ஸோ என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 2 2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் இந்த மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் காலம் அதுக்கப்புறம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 1s are 1 ப்ளஸ் 2 × -1 -2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் செகண்ட் காலம் 1 2s are 2 ப்ளஸ் -1 × -1 +1. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 2 1s are 2 ப்ளஸ் 1 2s are 2. அடுத்தது செகண்ட் காலம் 2 2s are 4 ப்ளஸ் 1 × -1 -1.
அடுத்தது தேர்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1 ப்ளஸ் 3 2s are 6. ஓகேவா? அடுத்தது செகண்ட் காலம் 1 2s are 2 மைனஸ் 3 1s are 3. ஓகேவா? சரி, ஆன்சர் என்ன வருது? 1 மைனஸ் 2 மைனஸ் 1 3 4 4 மைனஸ் 3 4 மைனஸ் 1 என்னது 3 1 ப்ளஸ் 6 7 2 மைனஸ் 3 வந்து மைனஸ் 1. இது வந்து பிசி. சரிங்களா? இப்போ இந்த பிசியையும் ஏவையும் பிசியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 மைனஸ் 1 2. பிசி என்னது மைனஸ் 1 3 4 3 7 மைனஸ் 1. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோமா? ஸோ இதோட ஆர்டர் என்னது? 1 row 3 columns. இது வந்து 2 rows 3 columns. 3 rows 2 columns. ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருந்தால் நம்மளால் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 1 × -1 -1 ப்ளஸ் -1 × 4 -4 ப்ளஸ் 7 2s are 14. ஓகேவா? அடுத்தது என்னது? செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 1 3s are 3 ப்ளஸ் -1 × 3 -3 ப்ளஸ் 2 × -1 -2. சரியா? சரி பாருங்க, ப்ளஸ் 3யும் -3யும் கேன்சல் ஆகிடுது. இங்கே என்ன இருக்குது? -1 -4 -5 14ல் -5 போயிடுச்சுன்னா என்னது? 9. இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது? -2ன்னு இருக்குது. இது வந்து ஏ இன்ட்டு பிசியோட வேல்யூ இருக்குது. இது ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? இதை நான் வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? 9 -2 கிடச்சிருக்கு. இங்கேயும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? செகண்ட் வேல்யூ ஆர்ஹெச்எஸ் 9 -2 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நமக்கு இப்போது ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அதாவது LHS என்னது? AB into C is equal to A into BC. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.